வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாம்தேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி அட்டகாசமான ஒரு சட்னி ரெசிபி, கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து சேர்த்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இது கூடவே வரமிளகா, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வணங்கினா தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாம் நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வணக்கிட்டு உப்பு தேவையான அளவு இந்த சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அது நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வணங்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வெங்காயம் போட்டிருக்க தக்காளி எல்லாமே நல்லா வணங்குற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வணங்கினதும் நம்ம கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி நம்ம எவ்வளோ தேவையோ சட்னிக்கு அளவாக நீங்கள் நிறையா போடணும், கம்மியாக போடுறது நீங்கள் சேர்த்து தனியாக வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரை மூடி அளவு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தனியாகவே கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 பக்கம் நீங்கள் திருப்பி போட்டிங்கனாலே போதும். கொத்தமல்லி நல்லா வணங்கிடும். ரொம்ப வணங்க வேணாம். அந்த வடை சட்டியோட ஹீட்லேயே அந்த கொத்தமல்லி நல்லா வணங்கிடும். பார்த்திங்கனாலே தெரியும், போடுறப்ப இவ்வளோ இருக்கும். நீங்கள் இது பண்ணுறப்ப அப்படியே அந்த கொத்தமல்லி சுருங்கிடும். போதும். இதோடு நம்ம இதுக்கு மேலே நம்ம அது வணக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டா சூப்பரான கொத்தமல்லி சட்னி தயார். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.